இப்போ தான் சட்டம் வந்தது, பெண்களுக்கு திருமண வயது 21ன்னு. முன்னால் 18 தானே. அது என்ன, அது ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18. எனக்கு 21 ஆச்சு. ஏதாவது கல்யாணம் பேச்ச ஆரம்பிப்பாரான்னு கேட்டேன். எங்கள் அப்பா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை. அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு, உருப்பட்டா மாதிரி தான் போ அப்படின்னாரு. அப்போ இல்லை, நமக்கு 21 ஆச்சே 22 ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு 18 ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணார். சரி, அடுத்த வருஷம் நம்மளுக்கு பொண்ணு வரானே. எங்கே தங்கச்சி போச்சு, ஆடி மாதம் வந்தது, திருப்பியும் போச்சு, தீபாவளிக்குன்னு வந்தது, திருப்பியும் போச்சு, பிரசவம்னு வந்தது. 3 வருஷம் ஓடிடுச்சு. அப்பாண்ணே ரெண்டாவது தங்கச்சி 18க்கு ஆயிடுச்சு. அப்புறம் இதுங்க மாறி மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட 28 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் நானே என்ன பண்ணேன், ஒரு நாள் கூச்சத்தை விட்ட சொல்லிட்டேன்ப்பா, இல்லைப்பா என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆனால் ஹவுஸ் அலவன்ஸுன்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் அப்படின்னு. அப்பா சொல்கிறாருங்க, டேய் ஃப்ரீயாக கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக்ட் சர்ஜரி எவனாவது பண்ணிப்பா நான் போட அப்படின்னு. அப்புறம் ஆச்சு 40 வயசில். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா புட்சாலி.